ரொம்ப நாளாக அமைதியாக இருந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் ரூமர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே சமயம் பத்திரனா விட்டு மூவ் ஆன் ஆக போகிறாங்களா சிஎஸ்கே அப்படின்ற இன்னொரு ரூமரையும், இந்த ரூமர்கள்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு விரிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சன் ட்ரேட் விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போங்க. ரொம்ப நாளாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. அதாவது ஐபிஎல் முடிஞ்ச கையோட சஞ்சு சாம்சன் ஆர்ஆரை விட்டு போக போகிறாரா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுலேருந்து ஸோ சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றது அவர் சிஎஸ்கே அஃபிஷியலே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அந்த ரூமர் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருந்தது, சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு அப்படின்ட்டு. சஞ்சு சாம்சனுக்கு ஆர்ஆர் வைக்கிற டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டீமும் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லைனா ரவீந்திர ஜடேஜா இல்லைனா வந்து சிவம் தூபே கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸும் க்ரியேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த பிளேயர்ஸும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே சைட்லேருந்து வந்தது. அதனால் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மகாராஷ்டிராவுக்கும் கேரளாவுக்கும் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் ஒன்று நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து போட்டதை ரீடேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் பண்ணியிருந்தார். ஸோ சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் இருக்க அந்த ஒரு ஃபோட்டோவை, அதனால நிறைய ஃபேன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது, ஸோ அது உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, சிஎஸ்கே அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை அஃபிஷியலாக எடுத்துக்காதீங்க, இந்த ஒரு சைட்லேருந்து சொல்லும்போது இன்ஸ்டா பேஜ்லேருந்து பயோ வச்சுருந்தாங்க. அதனால இப்போ சரி அவங்களே அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வராரு அப்படின்ட்டு எல்லோரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேபி சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ஜெர்சி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா அவர் ஆக்ஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணுற, அதாவது ஆர்ஆர் டிமாண்ட் பண்ணுற அது வந்து பார்த்திங்கன்னா எந்த டீமாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ஃபில் பண்ண முடியல, பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்கு தான் போவார். ஆப்ஷனுக்கு போனால் சிஎஸ்கே ஆள் போகிறத வேணால் நம்ம பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம ட்ரேட்லாம் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்குறது நமக்கு தான் ஒரு ஏமாற்றத்தை தரும்ன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அதே சமயம் சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் போக போகிறாருன்ற ஒரு ரூமர்ஸும் கிளம்பிட்டு இருக்கு. இது எல்லாமே ரூமர்ஸ் தான், எதுவுமே அஃபிஷியலாக ஒன்றும் வரலை. ஸோ ட்ரஸ்டபுளான சோர்ஸஸ்லேருந்து கூட இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வரலை. ஸோ அப்படி வந்துச்சுன்னா உடனே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பத்திரானா விஷயத்துக்கு வருவோங்க. பத்திரானா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க எல்லாருமே. பத்திரானா வந்து சிஎஸ்கே விட்டு மூவ் ஆன் ஆகலாம், சிஎஸ்கே வந்து பத்திரானா விட்டு மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவரோட ஃபார்மை பொறுத்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ 2025 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் எல்லோரும் விட்டுட்டாங்க. இப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ரூமர் திரும்ப ஸ்டார்ட் ஆனதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுவும் சிஎஸ்கேவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ தீபாவளியை முன்னிட்டு ஒரு விஷ் பண்ணுற விதமாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் மெயின் பிளேயர்ஸாக இருந்தாங்க. நம்ம டெவல் ப்ரூவிஸ் இருந்தார், ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தார், தோனி இருந்தார், ஜடேஜா இருந்தார், அந்த சிவம் தூபே இருந்தார், ரச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் மாத்ரே. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபேன் சைட்லேருந்து என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க ரிட்டன்ஷனுக்கு மெயின் பிளேயர்ஸு. ஸோ இந்த மெயின் பிளேயர்ஸ்லாம் பார்த்தா ஸோ இவங்களாம் ரிலீஸ் பண்ண போகிற வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படின்னா பத்திரானாவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் ஆட் பண்ணியிருக்கணுமே. அப்படி ஆட் பண்ணலாம் என்ன அர்த்தம், ஸோ சிஎஸ்கே வந்து மூவ் ஆன் ஆக போகிறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்மை பொறுத்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் பத்திரானாவை. ஏன்னா ஒரு 12 கோடிக்குன்றது இப்போ இருக்கிற மனுஷா பத்திரானாக்கு துளி கூட வருது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஆக்சுவலி என்ன சொல்கிறதுங்க, நம்ம சொல்லிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம 2025 என்ன எதிர்பார்த்தோம்னா மற்ற டீமில் மற்ற இடத்துல என்ன பெர்ஃபார்ம் பண்ணனாலும் சிஎஸ்கேக்கு வந்தால் மதிஷா பத்திரானா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னா நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 2025 அது நடக்கவே இல்லை. ஸோ இன்னும் எந்த நம்பிக்கையில் நம்ம அவரை வச்சுட்டு இருக்கணுன்றதும் ஒரு பிக் கொஷின் மார்க் தான். இன்னொரு பக்கம் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த நேத்தன் எல்லிஸ் என்னம்மா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவில் அந்த ஓடிஐ சீரீஸில் செம்மையான ஓவர் போட்டார்.
ஸ்டார்டிங்லேயே செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார். அந்த ரெடியூஸ் பண்ணும்பொழுது கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் அடிச்சனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ணாரே தவிர அவரோட ஸ்பெல்லு சூப்பராக இருந்துச்சு. நேற்று நில்லிஸ் ஒரு பக்கம் அவர் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருக்கார். ஸோ பத்திரானா 2026 சிஎஸ்கேல இருக்கிறது ஒரு டவுட்டபிளான ஒரு கொஷினே தவிர ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது கிடையாது. ஸோ எதோ இருந்தாலும் நான் அதே தான் சொல்கிறது, அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ட்ரஸ்டபுளான சோர்ஸஸ்லேருந்து எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் கேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும், உடனே தெரிஞ்சுக்கவும் முடியும் அப்டேட்ஸை, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.